सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं मामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य गुरौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुगं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य पद्मपादं च अस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिव समारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। शान्ताकारं वज्रसेनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। 82வது ஸ்லோகம் 765வது நாம. चतुर्मूर्तिश्चतुर्बाहुः चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्भावः चतुर्वेद विदेकपात्। चतुर्मूर्तिः चतुर्बाहुः चतुर्व्यूहः चतुर्गतिः. முதல் லைன்ல 4 நாமாக்கள். அதுக்கப்புறம் சதுராத்மா சதுர்பாவஹா சதுர்வேதவித் ஏகபாதஹா 4 நாமா. மொத்தம் 8 நாமா இந்த ஸ்லோகத்துல. சதுர்மூர்த்திஷ்சதுர்பாஹுஹு சதுர்வ்யூஹஷ்சதுர்கதிஹி சதுராத்மா சதுர்பாவஹா சதுர்வேதவித் ஏகபாத். 765வது நாமா சதுர்மூர்த்தயே நமஹ. அது என்ன சதுர்மூர்த்தி அப்படின்னாக்கா, மூர்த்தி அப்படின்னாக்கா ஆகாரம், பிரதிமை, வடிவம் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு 4 வடிவங்கள் இருக்கான். நம்ம மகாவிஷ்ணுக்கு 4 வடிவங்கள். அது எப்படி அப்படின்னு சொன்னா, வேதாந்தத்துல விராட் அப்படின்னு ஒரு வடிவம், ஸ்தூலமான ஒரு வடிவம், கண்ணுக்கு நாம பார்க்கக்கூடியவராக இருக்கக்கூடிய வடிவத்துக்கு பேரு ஸ்தூலமான வடிவம். அத விராட் ஸ்வரூபம், பகவானுடைய விராட் ஸ்வரூபம். புருஷ சூக்தத்துல சஹஸ்ரசீரிஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் ச பூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு வர்ணிக்கிறது இல்லையா. இதெல்லாம் பகவானுடைய வர்ணனைகள். வர்ணனைகள் எப்படி பண்ண முடியும்? ஒரு வடிவம்னு இருந்தாதான் பண்ண முடியும். வடிவம்னா என்ன அர்த்தம்? அவயவங்களுடன் கூடினதாக இருக்கணும். நிரவயவமான ஸ்வரூபமாக இருந்த போதிலும் பகவானை வடிவமாக வழிபட வேண்டும்னு வேதங்கள்லாம் நமக்கு விதிக்கிறது. அவருக்கு அத நம்ம புரியறதுக்காக 1000 தலைகள் 1000 கால்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அங்கீங்கனாதபடி எங்கும் இருக்கார், ஆனா அவருக்கும் ஒரு வடிவம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அப்படின்றதுக்காக. ஏன்னா பகவத்கீதையில அவருக்கு விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். விஸ்வரூபத்தை காண்பிச்சான்னாக்கா அவன் பயந்துட்டான். அர்ஜுனா, வேண்டாம் வேண்டாம், எனக்கு உங்களுடைய சௌமியமான அந்த 4 கையோட இருக்க சதுர்புஜமான வடிவத்தை தான் என்னால பார்க்க முடியுது. இதுல பார்த்தா உனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க பார்த்தா பல்லு கிடுக்குல எல்லாம் எல்லாரையும் சாகடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு இப்படி ஒரு கோரமா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன்னு அவனுக்காக காமிச்சார்னு சொல்றேன் இல்லையா. இப்படி பகவானை சௌமியமான வடிவத்துலதான் பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. இப்படி 4 வடிவங்கள் இருக்கு அவரை சௌமியமா புரிந்து கொள்வதற்கு. ஒண்ணு விராட் ஸ்வரூபம் அப்படின்னாக்க, நம்ம
நம்மளுடைய கண்ணுக்கு பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம் இருக்கு இல்லையா, அது கெஷ்டியாக ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா அவருடைய சரீரம் கெஷ்டி சரீரம். எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள், மனிதர்கள் 82 லட்சம் ஜீவராசிகளுடைய உருவங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்தா என்னவோ அதுதான் பகவானுடைய விராட் ஸ்வரூபம் அப்படின்னு பேரு. இப்படி ஒரு வடிவம் விராட் ஸ்வரூபம், இன்னொன்னு சூத்திராத்மா அப்படின்னு பேரு. சூத்திராத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? சூத்திரமாக இருக்கக்கூடியது கண்ணுக்கு தெரியாததா இருக்கு, ஆனா இருக்கு. நீங்க மாலையில சூத்திரே மணிகனா இவ நிறைய மணிகள்லாம் போட்டு வச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஜப மாலையை வச்சிருக்கீங்க, எல்லாம் மணி மாலையை தான் இருக்கு. அது உள்ள இருக்கக்கூடிய சூத்திரமானது கண்ணுக்கு தெரியவே இல்லை, ஆனா அதுதான் இழையோடு இருக்கு. எல்லாத்துலயும் அது இல்லாதது இல்லை. பகவான் அது மாதிரிதான் எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கார், ஆனா நம்ம கண்ணுக்கு காண முடியாத மாதிரி இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய அவருடைய ஸ்வரூபத்துக்கு வேதாந்தத்துல ஹிரண்ய கர்ப்பஸ்வரூபம் அப்படின்னு சொல்றான். அது எப்படி அப்படின்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, மனசு, இந்திரியங்கள், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்லாம் சொல்றோமே, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், சட்டில் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல சட்டில் அப்படின்னு சொன்னா ரொம்ப சின்னதுன்னு நம்ம புரிஞ்சுருவோம். இங்க சட்டில்னா கண்ணுக்கு தெரியாதன்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப சட்டிலா இருக்கு, கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு சூத்திரம் மாதிரி மறைஞ்சிருக்கு. இப்படி நம்மளுடைய இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய என்னுடைய மனசு, அகங்காரம், சித்தம், என்னுடைய கண்ணு பார்க்கும் திறன், கேட்கும் திறன், இதெல்லாம் இந்த சக்திகள் எல்லாம் ஒன்னா திரட்டினீங்கன்னு வச்சுங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் பராசக்தின்னு சொல்றோமோ இல்லையா, இந்த சக்திகளை எல்லாத்தையும் ஒன்னா திரட்டினீங்கன்னா அதுக்கு சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பேரு. அவருக்கு இன்னொரு பேர் என்ன, ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. விராட் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு அந்த ஹிரண்ய கர்ப்ப ரூபமாகவும் அவரே தான் இருக்கிறார். ஸ்தூல சரீரங்கள் ரூபமாகவும் அவர் தான் இருக்கார், சூக்ஷ்ம சரீரமாகவும் அவர் தான் இருக்கார். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஸ்தூல சரீரமானது ராத்திரி 10 மணி ஆயிடுச்சுன்னாக்க போய் சூக்ஷ்ம சரீரத்துல ஒடிக்கிறது. நம்ம எல்லாம் இந்த பறவைகள்லாம் எப்படி மரத்தை தேடி ஓடி வருதோ அதே மாதிரி மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ண, கண்ணு காது எல்லாம் டயர்டாகி அப்படி போய் படுத்துடுறாங்க. படுத்துட்ட கொஞ்ச நேரத்துல அங்கேருந்து அவன் இதெல்லாம் எங்க போய் வந்து மனசுல போய் ஒடிக்கிறது, அவனுடைய சூக்ஷ்ம சரீரத்துல ஒடுங்குது. அதனால இந்த மனசும் புத்தியும் கொஞ்ச நேரம் அப்படி கனவு மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மனசும் டயர்ட் ஆயிடுறது. டயர்டாகி இதெல்லாம் போய் ஏதோ ஒரு இடத்துல ஒடுங்கிடுறது. ராத்திரி தினம் தினம் நம்மளுக்கு வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இது. எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னாக்கா, ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் எங்கேயோ ஒடுங்கிறது சார் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒண்ணு தெரியும் நமக்கு, காத்தால 4 மணிக்கு நம்ம எழுந்த உடனே திருப்பி எல்லாம் வந்துட்டு நம்ம வீடு, நம்ம வீடு. அது வரைக்கும் யாரு என்னன்னு தெரியாம, ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாம தூங்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன ஆச்சு, எழுந்த அடுத்த செகண்ட் நான் இந்த வீட்டுக்கு சேர்ந்தவன், இது என் வீடு, என் மனைவி, என் பிள்ளை, எங்க அப்பா, எல்லாம் காத்தால ஞாபகம் வந்துருச்சு இல்லையா. அப்படின்னா எங்க போயிருந்தது இதெல்லாம் ராத்திரி தூங்கும் போது தெரியல, இப்ப எப்படி வந்தது தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், எங்க போச்சோ அங்க இருந்தானே இது வரும். ஆகையினால இதுக்கு நம்ம அனுமானத்தினால காரண சரீரம், காசல் பாடி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்படி இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய காசல் பாடி என்னுடைய தூக்கம். என்னுடைய தூக்கம்னா என்ன அர்த்தம், இருக்கு, ஆனா உணர்ச்சிகள்லாம் இல்லாம நான் தூங்கிட்டு இருக்கேன். ஏன் வெறும் பிராணன் மாத்திரம்தான் அது வேலையை செய்துட்டு இருந்தது. நான் தூங்கும் போது உயிரோட இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் மாத்திரம் இருந்தாரப்போ பாக்கி எல்லாம் இந்த பிராண பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மாத்திரம் வேலை செய்தது. என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு எதுக்கும் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, ஜடம் மாதிரி தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப என்ன ஆச்சுன்னா, இறைவனும் அவித்தியம் மட்டும்தான் இருந்தது. அப்போ பகவானும் இக்னரன்ஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய சமஷ்டிக்கும் பின்னாடி பகவான் இருக்கார். சோ அந்த கான்சியஸ்னஸ் இங்க எப்படி உயிர் இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் இருக்கு. ஆனா இங்க அவித்தியா இருக்கா மாதிரி அங்க மாயா சக்தி அப்படின்னு அந்த மாயையோட சேர்ந்து, அந்த மாயையும் அந்த கான்சியஸ்னஸும் ஒன்னா சேர்ந்து, பிரம்மமும் ஒன்னா சேர்ந்தா பிரம்மா வித் மாயா சக்தியோட சேர்ந்த சிவன், சிவசக்தியா யுக்தா, அந்த சக்தியோட மாயா சக்தியோட சேர்ந்த பராசக்தியோட சேர்ந்த அந்த சிவன் இருக்காரு இல்லையா.
அவருக்குதான் ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அவர் தான் காட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஈஸ்வரன் இப்படி ஒரு வடிவம், விராட் வடிவம், இரண்யகல்பர் வடிவம், ஈஸ்வர வடிவம். இதை தாண்டினதாக இருக்கக்கூடியது ஆத்ம வடிவம். அது மாத்திரம் இந்த மூணு வரும் போகும். எந்த நான் முழிச்சுட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினோ, அதெல்லாம் போனா கூட நான் மட்டும் எப்பொழுதும் இருப்பேன். அதே மாதிரி இந்த ஸ்தூல பிரபஞ்சம் போனாலும், சூக்ஷ்ம பிரபஞ்சம் போனாலும், காரண பிரபஞ்சம் போனாலும் பகவானானவர் இருப்பார். அவர் தான் அந்த நாலாவது ஸ்வரூபம். அகார, உகார, மகாரம். அகாரம்னா ஜாகிரத்து, ஸ்தூல சரீரம். உகாரம் அப்படின்னாக்க சூக்ஷ்ம சரீரம். மகாரம்னா காரண சரீரம். இந்த அகார உகாரம் அந்த சப்தத்துக்கு பேசா இருக்காரு பாருங்க, அதுதான் துரியம். இல்லையா? அந்த துரியம் அந்த நாலாவது சக்தியாகவும் இருக்கிறது யாரு? இவர் தான். அது எப்படி இருக்காரு? சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம், விஸ்வத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ககன சதிஷம் மேகவர்ணம் சுபங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி கிருத் தியானகம்யம். யோகிகளினுடைய ஹிருதயத்துலதான் இதை புரிந்து கொண்டு தியானத்தை செய்ய முடியக்கூடியதான ஒரு சொரூபமாக அவர் இருந்திருக்கார் இல்லையா? இந்த சொரூபம் தான் விராட்டு, சூத்ராத்மா, அவ்யாக்கிருதம், துரியம் அப்படின்ற ஒரு 4 வடிவங்கள். யஸ்ய அஸ்தி சஹா சதுர்மூர்த்தி. யாருக்கு இந்த 4 வடிவங்கள் இருக்கோ அவருக்கு சதுர்மூர்த்தி. அதுதான் எங்க பரமாத்மா மகாவிஷ்ணு அப்படின்னு இருக்கும், சதுர்மூர்த்தி அப்படின்னு. இன்னும் சில பேர் வியாக்கியானம் பண்றார்கள். உலகத்துல சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. எல்லா பொருள்களுக்கும் 3 குணங்கள் இருக்கு. இந்த 3 குணங்களுக்கும் பேஸாக இருக்கக்கூடியது வெள்ளையான ஒரு குணம் இருக்கு. வெண்மைன்னு ஒண்ணு இருக்கு, ரத்தம்னு ஒண்ணு இருக்கு. ரத்தம்னா அந்த ராஜசிக்காக இருக்கும் பொழுது வரக்கூடிய உணர்வு. அப்புறம் கிருஷ்ணன் கருப்பு கலரு, அப்புறம் ப்ரௌன் கலர் அப்படின்னு ஒரு 4 கலர். இதுதான் பேசிக்கா 4 கலர் இருக்கு. இப்படி இந்த மூர்த்தியிலதான் 4 மூர்த்தி கலர்ல இருக்கக்கூடியவராக அவர் இருக்கார். கலருக்கெல்லாம் இதுதான் பேசிக் கலர். இந்த 4 தான் பேசிக். வெள்ளை, சேப்பு, எல்லோ, பிளாக். பீத்தம்னா ப்ரௌன் இல்ல, எல்லோ, சாரி. எல்லோ, வெள்ளை, ரெட்டு, எல்லோ, கிரீன். இப்படி 4ஆகத்தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வர்ணங்களும் எல்லா வடிவங்களும் இருக்கு. வடிவத்துக்கு கலர் இருந்தாதானே என் கண்ணுக்கு தெரியும். அதனால நாமமாகவும் இருக்கு, ரூபமாகவும் இருக்கு. இப்படி ரூபமாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அதனால சதுர்மூர்த்தி அப்படின்ற நாம சரியா போயிட்டா. அதுக்கு பிறகு சதுர்பாகு அப்படின்னாரு. அவருக்கு 4 கையோட இருக்கக்கூடியவர் இல்லையா? சதுர்புஜ, சங்கு சக்கரம் இப்படி எல்லாம் வச்சிருந்த அபயம், வரதம் இப்படின்னு ஒவ்வொரு விஷ்ணுவுக்கு ஒரு மூர்த்தியினுடைய அடையாளங்கள்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? வனமாலி, கதி, ஷார்ங்கி, சங்கி, சக்கரி, சனந்தகி அப்படின்னு பகவானுக்கு பஞ்சாயுதங்கள் வைத்திருக்கிறவரும் 4 ஆயுதங்கள். சாதாரணமா தேவத்தைன்னா என்ன வைத்திட்டு இருக்க? 4 கை இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும். பகவான் விஷ்ணு பகவான்னாக்கா நமக்கு ஒரு கையில சங்கம் வச்சுருக்கார், ஒரு கையில சக்கரம் வச்சுருக்கார், ஒரு கையில அபய முத்திரையை வச்சுருக்கார், ஒரு கையில வர முத்திரையை வைத்துக் கொண்டிருக்கிறார். பரவாளுக்கெல்லாம் வரத்தை அளிக்கிறார். இன்னொருத்தருக்கு கவலைப்படாதீங்க, என் காலை சரணடைங்க அப்படின்னு அபய முத்திரத்தோட இருக்கு. இப்படி 4 முதிரைகளோட இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கையை உடையவராக இருக்கக்கூடியவர் சதுர்பாகு. அதனால சத்வாரஹா பாகவஹா அஸ்ய இதி சதுர்பாகு அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணார். சதுர்பாகு. அதுக்கப்புறம் சதுர்வியூஹா அப்படின்னார். பகவானுக்கு புருஷனுக்கு ஆகாரமாக இருக்கு நம்ம சொல்றத வைஷ்ணவாலாம் என்ன சொல்றாங்க? 4 வியூகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசுதேவன் இல்லையா? அவர்கிட்ட இருந்து வந்த அவருடைய பிள்ளை சங்கர்ஷனன், அது ஒரு வியூகம். அதுல இருந்து வந்த ஒரு புருஷன் இருக்கார், அவர் யார்? பிரத்யும்னன் அப்படின்னு. அவர்கிட்ட இருந்து ஒரு புருஷன் வந்தார், அவர் யாரு? அனிருத்தன். இப்படி வாசுதேவ, சங்கர்ஷன, பிரத்யும்ன, அனிருத்தன் அப்படின்னு 4 வியூகங்களாக இருக்கக்கூடிய மகா வேத புருஷா அப்படின்னு பகுபுருஷோபுரி சரீர புருஷ சந்தோ புருஷா வேத புருஷோ மகா புருஷா அப்படின்னு சொல்லி 4 வியூகங்களாக இருந்து 4 பிரிவாக இருந்து இந்த உலகத்தை அவர்கள்
அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தத்துல சதுர்வியூஹா அப்படின்னாரு. அதற்கு பிறகு சதுர்கதிஹி ஆசிரமானாம் வர்ணானாம் சதுர்ணாம் யதோக்தகாரினாம் கதிஹி சதுர்கதிஹி அப்படின்னாரு. அது என்ன சதுர்கதிஹி? 4 கதி என்னன்னு 4 ஆசிரமங்கள் இருக்கு. 4 ஆசிரமங்கள் என்னன்னா பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். எல்லாருக்கும் காமனா சிறுவனா இருக்கும்போது படிப்பு அவசியமா இருக்கு. பிரம்மச்சாரி ஆசிரமம் அதற்கு பிறகு அவன் டிசைட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்துருக்கு. வேத பாடசாலை இருந்து வெளியில வந்தாச்சு. அந்த பிறகு அவனுக்கு கான்வெகேஷன் ஸ்நாத கர்மா அப்படின்னு பேரு. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு முந்தின நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, அது ஆக்சுவலா இங்க பண்றது இல்லை. அது குருகுலத்துல பண்ண வேண்டியது. ஸ்நாத கர்மா ஆயிடுச்சுனாக்க அவனுக்கு ஸ்நாதகன்னா கான்வெகேஷன் அர்த்தம். கான்வெகேஷன் ஆன உடனே அவன் டிசைடு, நான் போய் மேல படிக்கிறதுக்கு காசிக்கு போறேன், இல்ல ரிஷிகேஷுக்கு போறேன், இல்ல எனக்கு அந்த இதெல்லாம் இல்ல, நானும் எல்லாரும் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே ஆத்துல போய் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணான்னாக்க அவன் அந்த குரு என்ன சொல்றாரு, அவனை கிரகஸ்தாசிரமம் இல்லையா, காசி யாத்திரை போறதுலாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இப்போ இதுதான் போன உடனே அவன் என்ன கிரகஸ்தாசிரமத்துக்கு நான் என் பொண்ணை கொடுக்குறேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு போறான். இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு எதுக்கு வரான்னா படிப்பாச்சு, இப்போ கர்ம யோகமா இவன் வாழணும், நிறைய கர்மாவை பண்ண வேண்டியிருக்கு. இங்க உட்கார்ந்தானாக்கா அவனுக்கு நிறைய பொறுப்புகள்லாம் ஜாஸ்தி. குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய வளர்க்கணும், சன்னியாசி வருவா அவளுக்கு சாப்பாடு போடணும், பிரம்மச்சாரிகள் எல்லாம் பிக்ஷைக்கு வருவார்கள், இவன் அதனால உழைக்கணும். அது மட்டும் இல்ல, இவனுக்குன்னு கடமைகள், கிரகஸ்தனுடைய கடமைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அக்னிஹோத்திரங்கள் பண்ணணும், சிரௌத கர்மாக்கள் பண்ணணும், இப்படி எல்லாம் கர்மாவிலேயே ஈடு பண்ணிட்டே இருக்குது. இவனுக்கு டைமே கிடையாது. காத்தாலே பிஸி. காத்தால போய் வயலை கவனிக்கணும், அதுக்கப்புறம் யாகம் பண்ணணும், அதுக்கப்புறம் மத்தியானம் வரணும், அதுக்கப்புறம் புராணங்கள்லாம் படிக்கணும், குழந்தைகளை பற்றி படிக்கணும், இந்த நிலகுலங்கள் எல்லாம் கவனிக்கணும், இந்த சன்னியாசிகள் எல்லாம் வீட்டுக்கு வரவாளெல்லாம் கவனிக்கணும். இதே மாதிரியே கர்மாவிலேயே இருந்து கர்ம யோகத்திலேயே இருந்துருக்கான். எவ்வளவு நாள் கர்மாவை பண்ணிட்டே இருக்க முடியும்? அதனால இந்த ஈஸ்வரார்ப்பணமாக எல்லா கர்மாவையும் எப்படி பண்ணமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷேத்வரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சங்கல்பம் பண்ணிப்பான். காயேன வாச்சா மனுஷேந்திரியர்வா புத்தியாத்மனாவா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாராயணாய இதி சமர்ப்பயாமின்னு எல்லாத்தையும் அந்த நாராயணனுக்கு ஏதாவது எனக்கு எதுவும் ஓட்டக்கூடாது இப்படி பண்ணக்கூடிய கர்மாவுக்கு பேர் கர்ம யோகம்னு பேரு. இந்த கர்ம யோகத்தை கடைபிடிக்க இதை பத்தி நிறைய 2வது சாப்டர்ல பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த விஷயங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறவன் தான் இந்த கிரகஸ்தன். இதை முடித்த பிறகு பையன்லாம் வளர்ந்தாச்சு, பையனோட எல்லாம் இனிமேல் பட்டிருந்த ஜெனரேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும், அது சரியா வராது. நீங்க மரியாதையா நீங்களா ஒதுக்கணும் இல்லையா. சுவாமிஜி பரமாத்மா சொல்றாரு, யுவர் சன் இஸ் நாட், யூ ஆர் நாட் தி ஓனர் ஆஃப் யுவர் சன், யூ ஆர் ஒன்லி எ கஸ்டோடியன் ஆஃப் தட் பர்சன். அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்படி இருந்தாதான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லைன்னா ஓனர்ஷிப் வந்துடும் அப்பாவுக்கு. நான் பெற்ற பையன் எனக்கே எட்டி பாக்குது, இதுல இருந்தா வேண்டான்னு நம்ம முன்னோர்கள் தான் இது வரைக்கும் நீ கர்மா பண்ணது போது இனிமேல் உபாசனைக்கு வந்தது. நிறைய மந்திரத்தை எடுத்துக்கோ, ஜபத்தை எடுத்துக்கோ, வேதாந்த சிந்தனை போதும், சம்பாதிச்சது எல்லாம். வைராக்கியத்தை வளர்க்கணும். போனா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது வைராக்கியத்தை எங்க வளர்க்கறது இல்லையா. ஜான் போனா மனம் செலுக்கிறது இல்லையா. அதனால பணத்தாசை போகணும்னாக்க எப்படி போகும்? அதனால இதெல்லாம் இனிமேல் அந்த ஆசையில இதெல்லாம் உன் பையன் கிட்ட விட்டுட்டு அவன் he will take care of that house. நீ என்ன பண்ண, ஜபத்தை எடுத்துட்டு போய் ஒதுங்கி ஒரு வனத்துல போய் உட்காரணும் இல்லையா. வனத்துல உட்காரணும்னா ஐசோலேட்டடா உட்காரணும். இந்த குடும்பத்துல ரொம்ப ஈடுபாடு பண்ணி கேட்டா அட்வைஸ் பண்ணுங்க பையனுக்கு. நீங்களா போய் 4 தடவை அட்வைஸ் பண்ணா இரிட்டேட் ஆயிடுவாங்க. அதனால இப்படி இருக்கிறதுக்காக வகுத்ததுதான் உபாசனா யோகத்துக்காக வந்த ஆசிரமம். அதுதான் வானப்பிரஸ்தம். இது ஆன பிறகு யாரா இருந்தாலும் சந்நியாச பெண்ட் ஆஃப் மைண்ட் வந்தாதான் ஞானமானது வரும். வைராக்கியமும் விவேகமும் நல்லா வளர்ந்த பிறகு சன்னியாசி மாதிரி இருந்து கொண்டு அவன் திருப்பியும் ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள போகாத நிலையை ஞானத்தை அடையலாம். அதான் ஜீவன் முக்தி அப்படின்றதுக்காக இந்த 4 கதியும் போட்டவர் யாரு? மகாவிஷ்ணு. அதே மாதிரி 4 வர்ணங்களையும் பண்ணார். எப்படி பண்ணாரு? அவாவாளுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் படைச்சார். பிராமணன் இல்லையா, பிராமணோ அவசிய முகமாசி பாகூரா ஜன்யகிருதா, கையிலிருந்து வைசியன் வந்தான் இல்லையா, தொடையில இருந்து கையில இருந்து சத்திரியன் வந்தான்,
தொடையில இருந்து வைசியம் வந்தான், பாதத்துல இருந்து சூந்தரர்கள் வந்தார். இப்படி நம்மளுடைய பாடிக்கும் லாஜிஸ்டிக்ஸுக்கு வேணும், அதுவும் வேணும் இல்லையா, சூந்தரத்துவம் வேணும். அவன் இருந்தாதான் லாஜிஸ்டிக்ஸ் வரைக்கும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வேணும் இல்லையா, அதுக்காக பிராமணத்துவத்தை படைச்சார். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வேணும், மிலிட்ரி வேணுமே, அதுக்காக சத்திரியன் நம்ம உடம்புலயே இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியல் காமர்ஸ் வேணும் இல்லையா, அப்பதான் நம்ம ஜீவிக்க முடியும். இப்படி பிராமணன், சத்திரியன், வைசியன், சூதரன் அப்படின்னு 3 வர்ணத்தையும் தயாரிச்சு இந்த 3 சொசைட்டிக்கு தேவை, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும். அப்படி இருந்தாதான் அது மேல வர முடியும். அப்படின்றதுக்காக உலகம் நடக்கும் அப்படின்னு அவரே கிரியேட் பண்ணி வச்சார் இல்லையா. இப்படி உலகத்துக்கும் கதியை அவர் தான் கனெக்ட் பண்ணார். நமக்கும் அப்படி பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம் இப்படிப்பட்ட 4 கதியையும் விட்டார். ஆசிரமானாம் வர்ணானாம் சதுர்ணாம் யதோக்தகாரினாம் கதிஹி சதுர்கதிஹி அப்படின்னார். அதற்கு பிறகு சதுர்மூர்த்திஸ் சதுர்பாஹு சதுர்வியோஹஸ் சதுர்கதிஹி சதுராத்மா சதுர்பாவஹ சதுர்வேத விதேகபாத். சதுராத்மா அது என்ன? சதுராத்மா அப்படின்னாக்க ஆத்மா அப்படின்னா நான். நான்னா நம்ம சாதாரணமா புரிந்து கொள்ளக்கூடிய இந்த நான் எதை புரிஞ்சுக்கிறேன், நாளைக்கு வாங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்றீங்க. யாரு உங்க பேர் என்ன, ராமசாமி யாரு, நான் தான் சாமி சொல்றேன் இல்லையா, அந்த நானும் ஆத்மாதான். வேதாந்தத்துல சொல்லக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபமும் ஆத்மாதான். இந்த நான் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னாக்க நம்ம எது சொல்லலாம், மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு அந்தக்கரணங்கள் 4 இருக்கு இல்லையா நமக்கு. அந்த அந்தக்கரணங்கள் 4 எப்படி இருக்கு, விருப்பு வெறுப்போட கூடினதான மனசை உடையவர்களாக நம்ம இருக்கோம். பகவானுடைய கிரியேஷன்ல நமக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு ஏதாவது இருக்குமா? அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். உடனே இம்பல்சிவா ஆக்ட் பண்ணிட்டோம், எனக்கு பிடிக்காது சார் அப்படின்னு சொல்றோம். ராகம், துவேஷம் இதோட படைக்கப்பட்டதுதான் இந்த மனசானது இல்லையா. இப்படி இந்த மனசானது 4 விதமாக இருக்கிறது. எப்படி மனசாக இருக்கிறது, டவுட்டிங்கா இருக்கும் பொழுது, சம்சயமோட இருக்கும்போது சம்சயாத்மிகா மனஹா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இன்னைக்கு என்ன பிளான் பண்றது அப்படின்னு பண்ணும் பொழுது போலாமா வேண்டாமான்னு நினைக்கிறது மனசனுடைய ஸ்டேஜ். அதுக்கப்புறம் புத்தி ஒரு டிசிஷன் எடுக்கிறது, இன்னைக்கு போகலாம் அப்படின்னு ஜம்முன்னு செருப்பு போட்டுன்னு கிளம்பிட்டான் இல்லையா, அது புத்தியானது எடுக்கிறது. அதுக்கப்புறம் எந்த காரியம் செய்தாலும் நான் 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 ஒரு எண்ணம் இருக்கிறது, அதுதான் அகங்காரம். அகங்காரம்னா தமிழ் அகங்காரம் இல்லை, அகங்காரத்தான்றது சேர்ந்துதானே இருக்கு. நான் எங்க போனாலும் நான் தான் செய்யறேன்னு எனக்கு தெரிஞ்சுதானே அந்த அகங்காரம். அதுக்கப்புறம் சித்தம், என்கிட்ட இருக்கக்கூடிய மெமரி இல்லையா, ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மெமரி. இந்த 4 சேர்ந்ததுதான் என்னுடைய மனசு, அந்தக்கரணம் அப்படின்னு சொல்றது. அந்த மனசு, புத்தி இதெல்லாம் நம்ம கேஷுவலா யூஸ் பண்ணுவோம். ஆனா உள்ள யோசிச்சு பார்த்தா மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு இருக்கிறதுனால சதுராத்மா அந்தக்கரணைய சதுஷ்டாத்மகத்வாது சதுராத்மா அப்படின்ட்டார் பகவான் சங்கரர் இல்லையா. அந்தக்கரணத்துல இருக்கக்கூடிய 4 ஆத்மாவாக இருக்கக்கூடியது, 4 எண்ணங்களாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் சதுராத்மா அப்படின்னார். அதற்கு பிறகு சதுர்பாவஹா தர்ம அர்த்த காம மோக்ஷாக்கியா புருஷார்த்தா. எல்லா மனிதர்களும் புருஷர்களும் அர்த்திப்பது அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசைப்படுவது, எதிர்பார்ப்பது, வேட்கை. அதுக்கு பேர் என்ன, புருஷார்த்தம். அதுக்கு பேர் பிரார்த்தனை, பிரகர்ஷன இல்லையா, இததான் அர்த்திக்கிறார்கள். எல்லாரும் பகவான் கிட்ட எதை அர்த்திக்கிறோம், நல்ல தர்மம் இல்லையா, வாழ்க்கையில தர்மமா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுகிறது. எல்லாரும் நல்லவர்களா இருக்கணும், தர்மமாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பணம் வேணும், அர்த்தம். அர்த்தம்னா பொருள் இல்லையா, எல்லாருக்கும் ஆசை. ஆனா அந்த பொருளானது எப்படி வரணும், தர்மமா வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் காமம், எல்லாத்துக்கும் ஆசை. காமப்பட முடியுமா, எது நியாயமான காமனையோ அதை தான் நம்ம என்டர்டைன் பண்ண முடியும். மைண்ட்ல எல்லா காமனையும் அப்பப்போ வரதான் வரும். அதுக்காக நமக்குன்னு ஒரு தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வளர்ப்பு, அப்பா அம்மா, என்னுடைய பூர்வ ஜென்மம், எங்க அப்பா அம்மாவுடைய வளர்ப்பு எல்லாம் ஆதி திங்ஸ் தான். இதுலதான் தர்மம், அர்த்தம், காமம் அப்படின்னு 3 புருஷார்த்தங்கள். 99% ஆஃப் தி வேர்ல்டுக்கு அதுதான் வேணும். இதுக்கு மேல மெச்சூரிட்டி வரக்கூடிய சில பேருக்கு பூர்வ புண்ணிய புஞ்ச வருஷத்தினால இல்லையா, நாம சாப்பிட்ட எல்லா மாம்பழமுமே போட்டா
எல்லாம் மரம் ஆயிடுச்சுனாக்கா இந்த உலகத்துல மனுஷங்களுக்கு இடமே இருக்காது. அதனால ஏதோ ஒண்ணுதான் முளைக்கும், அங்க மாமரமா வரும். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, யாரோ கொஞ்சம் பேருக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு வருது. அப்படி வரவர்களுக்கு எதை எதிர்பார்க்க, அவர்கள் என்ன அர்த்திக்கிறார்கள், மோட்சம் எனக்கூடிய பரமபுருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அர்த்திக்கிறார்கள். இப்படி 4 பாவங்கள், தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷாக்கிய புருஷார்த்த சதுஷ்டயம் பவதி உற்பத்தியதே அஸ்மாத். இவரிடம் இருந்துதான் இந்த 4 உற்பத்தி ஆச்சு. அப்படின்ற காரணத்தினால அவருக்கு மகாவிஷ்ணுக்கு சதுர்பாவஹா அப்படின்னு பேரு. சதுர்பாவாய நமஹ அப்படின்னு நாம 770. அதுக்கப்புறம் சதுர்பாவ சதுர்வேதவித், சதுர்வேதவித் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதங்கள் 4 இல்லையா? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ரிக்வேதம் 21 சாக்கைகளோட கூடினது ரிக்வேதம். 1000 சாக்கைகளோட கூடினது சாமவேதம். அப்புறம் 109 சாகைகளோட கூடினது யஜுர்வேதம். அதுக்கப்புறம் 50 சாகைகளுடன் கூடினது அதர்வ வேதம். 1180 சாகைகள், 1180 உபனிஷதுகள் இந்த பாரத தேசத்துல இருந்தது. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காலத்துல திரேதாயுகம், துவாபரயுகம் இது எல்லாத்தையும் மறைஞ்சி இப்போ ஒரு சாக்கை, தைத்திரிய சாக்கை தான் யஜுர்வேதத்துல எல்லாரும் அத்தியனம் பண்ற அளவுக்கு நிச்சயமா போயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பண்ணது யாரு? சதுர்வேத வித்துன்னு யார போய் சொல்ல முடியும்? மனுஷனால இந்த 1180 சாக்கையும் ஒரு மனுஷனால பண்ண முடியுமா? யோக சக்தி இருந்தாதான் பண்ண முடியும். இது பகவானுக்கு தான் அதுக்கு உரித்தானவரா இருக்காரு. அதனாலதான் அவர் வேதாந்தத்துல சொல்லும் பொழுது வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம் அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார் இல்லையா? இப்படி 4 வேதங்களுக்கும் அறிந்தவர்களுக்கு தான் அவருடைய பெருமையெல்லாம் தெரியும் இல்லையா? அப்படின்ற அர்த்தத்துல இவர் தான் அந்த 4 வேதங்களையும் நமக்கு கொடுத்தவர். வேத கர்த்தான்னாக்க யாரு? இவர் தான். இவருக்கு மூச்சு காத்து மாதிரி இருந்தது. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் எது ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ பியதர்வணஹா அப்படின்னு வேதம் சொல்றது. புரியுதாரு? பகவானுடைய மூச்சு காத்து தானே இந்த வேதம் இல்லையா? அவருக்கு தேர்ந்து வந்ததுனால அவர் சதுர்வேத வித், அவர் அந்த வேதத்தை அறிந்தவர். அதனால தானே அவர் வெளியில விட்டாரு அந்த மூச்சு காத்து. அதனால சதுர்வேத வித். அப்புறம் சதுர்பாவ சதுர்வேதவித் ஏகபாத், சதுர்விதே வேகபாத் நம்ம சொல்லும் போது இப்படி எல்லாம் பழக்கமாயிடுது. ஏகபாத் அப்படின்னாக்க அவருக்கு ஒரே ஒரு பாதத்தை உடையவர். அது என்ன ஒரு பாதத்தை உடையவர் அப்படின்னா, இந்த உலகம் அனைத்தும் அவருடைய ஒரு பாதம் சார். பாதோஸ்ய விஸ்வா பூதானி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் வேதத்துல இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சது, யோசிச்சு பார்க்கவே இல்லை. உதை புருஷா அப்படின்னு வேதம் போகுது. பாதஹா அஸ்ய விஸ்வா பூதானி, இந்த விஸ்வத்துல இருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாம் பகவானுடைய ஒரு பாதம். அவர்தான் இந்த உலகத்திலே விஷ்டபியான் அகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகது அப்படின்னு அவர்தான் இந்த உலகத்தை எல்லாம் பண்ண ஏகபாத் அப்படின்னு. இப்படி சதுர்மூர்த்தி சதுர்பாஹு சதுர் வியூஹ சதுர்கதிஹி சதுராத்மா சதுர்பாவஹ சதுர்வேத விதேகபாத். அடுத்தது சமாவர்த்தோ அனிவ்ருத்தாத்மா துர்ஜயோ துரதிக்ரமஹ துர்லபோ துர்கமோ துர்கஹ துராவாசோ துராரிஹா. அமாவர்த்தஹ அனிவ்ருத்தாத்மா துர்ஜயா துரதிக்ரமஹா. இப்போ 4 நாமாக்கள் முதல்ல இல்ல. துர்லபஹா துர்கமஹா துர்கஹா துராவாசஹா துராரிஹா 5 நாமா. இப்படி 9 நாமா இந்த ஸ்லோகத்துல இருக்கு. சமாவர்த்தோ அனிவருத்தாத்மா. சமாவர்த்தஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சம்சார சக்கரம் இருக்க, இது எல்லாரும் அதுல மாட்டிட்டு குளிக்கணும். யாரா இருந்தாலும் சம்சாரம் இருக்கு. அது எவ்வளவு பெரிய சன்னியாசியா இருந்தாலும் அவருக்கு இந்த மடம் ஒண்ணு கட்டிட்டு அவர் மாட்டிட்டு அவஸ்தைப்படுறது பாருங்க. எப்ப பார்த்தாலும் கேசு எல்லாரும் ஒருத்தர் வருவாரு, எழுதி வச்சுட்டு போயிடுவாரு. அந்த நிலத்தை மடத்தை வச்சுட்டு அவ படுற கஷ்டம், அது எல்லாருக்கும் கஷ்டமானது இல்லாத மனுஷனே உலகத்துல யாருமே கிடையாது.
ஏன் அது இந்த சம்சாரம்னா அப்படிதான் இருக்கும். இந்த உலகம்னாலே அது அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமா மேல போவார், ஒரு நாள் கீழே வருவார். அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த சைக்கிள் இருக்க, இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த சம்சார சக்கரம் இருக்க, இது எப்படி ஆவர்த்தனம் அப்படின்னா ரவுண்டுலயே இருக்கு. ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும், ஒரு நாளும் நமக்கு புத்தி கொஞ்சம் பேதலிக்க, இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த சமயக் ஆவர்த்தகா அப்படின்னு அர்த்தம். நல்லா சுத்திட்டே இருக்கு இது இல்லையா. எல்லாம் சம்சார சக்கரம் சுத்திட்டு இருக்கு. காரணம் யாரு? அண்ணன் தான் இல்லையா. மகாவிஷ்ணு தான் இப்படி சுத்த வைக்கிறார். அதனால அவர் சமாவர்த்தன் அப்படின்னு அவர் பேரு. இந்த சக்கரம் மாதிரி இந்த சம்சாரத்தை சுத்த, இந்த உலகத்தை சுழற்றி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம எல்லாம் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி வராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. நாமெல்லாம் இந்த யந்திரத்துல ஏற்றி வச்ச பொம்மைகள். அவர் நம்மள ஆட்டி வைக்கிறார் இல்லையா. நம்ம என்ன பண்ணோம் நமக்கு தெரியாது. திடீர்னு சந்தோஷத்தை கொடுப்பார், எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னா துக்கமா வீட்டுக்கு வரும். அவர் ஆட்டுற ஆட்டத்துக்கு நம்ம எல்லாம் பொம்மைங்க. அவர் அந்த மேல உட்கார்ந்து நம்மள எல்லாம் ஆட்டிட்டு இருக்காரு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுனா திஷ்டதி. இங்க உட்கார்ந்து ராமையன் சர்வபூதானி எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா. அதனால அவர்தான் இந்த சம்சாரத்தை எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்ற அர்த்தத்துல சமாவர்த்தாய நமஹ. அப்புறம் சமாவர்த்தோ அனிவிருத்தாத்மா. அது என்ன சமாவர்த்தோ அனிவிருத்தாத்மா அப்படின்னாக்க, அவருக்கு அவர் இல்லாத இடம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு பரபிரம்மா அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால ஒரு இடத்திலும் அவர் இல்லாமல் இருப்பாரா இல்லையா. அதனால நிவிருத்த அவர் இல்லாத இடமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா. அனிவிருத்தம் அவர் இல்லாத ஒரு இடத்த காமிங்க இந்த உலகத்துல. அதெல்லாம் இல்ல. கடவுள் எங்க இருக்கான்னு கேட்டானாக்க நம்ம என்ன பதில் சொன்னோம்? எங்க இல்லன்னு முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லுப்பா, அப்புறம் நான் சொல்றேன் அவர் எங்க இருக்காருன்னு. அவர் இல்லாமல் ஏது? அவர்தான் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்காரு. அதனால அனிவிருத்த ஆத்மாவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சமாவர்த்தோ அனிவிருத்தாத்மா துர்ஜயா. துர்ஜயா ஜேத்தும் ந சக்யா துர்ஜயா. அவரை யாராவது ஜெயிக்க முடியுமா? அவர் சர்வஜித் விஸ்வஜித் எல்லாம் அவரை யாரும் ஜெயிக்க முடியாது. ஜேத்தும் ந சக்கியதே இது துர்ஜயா. அவரை யாரும் வெற்றி கொள்ளவே முடியாது. அவர் தான் எல்லாத்துக்கும் பெரிய சுப்ரீம் லார்டாக இருக்கிற காரணத்தினால். அதற்கு பிறகு துர்ஜயாய நமஹ. அதுக்கப்புறம் துர் அதிக்கிரமாய நமஹ. அவர்களுடைய கட்டளையை யாரும் தாண்ட முடியாது இல்லையா. சர்வான் உல்லங்கிய சாசன அவர் இல்லையா. அவர் எல்லா கட்டளையும் மீறவரா இருப்பார். அவர்கிட்ட கட்டளையை யாரும் தாண்டவே முடியாது. அவரை பார்த்து எல்லாம் பயப்படுற சார். காத்தால சூரிய பகவானுக்கு அவரை கண்டா அவர்கிட்ட பயந்துட்டு இந்த காத்தெல்லாம் இருக்க எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துல இருக்காம அழிச்சுட்டே இருக்கும். என்ன எத்தனை நாள் இந்த உலகம் இருந்தாலும் அத்தனை நாள் அந்த வாயு பகவானுடைய வேலை என்ன? ஐயோ மகாவிஷ்ணுவனுடைய ஆர்டர் நான் பண்ணிட்டே இருப்பேன். சூரியன் இருக்காரு, அந்த மனுஷன் காத்தால 6 மணிக்கு என்னவா இருந்தாலும் சரி அவருக்கு ரெஸ்டே கிடையாது. ஏன்னா பகவானுடைய ஆணை, அதை மீற முடியாது. வந்துதான் அவர்கிட்ட இருக்கிற பயத்துலதான் உதேதி சூரியஹா, சூரியனான் உதிக்கிறார். பீஷோதேதி சூரிய பீஷாஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஷ்ட. அக்னி பகவான் எப்ப பார்த்தாலும் அவர் சூடாவே இருக்கணும், பிரகாசமாவே இருக்கணும், மாற்றிக்கவே முடியாது. அவருக்கு சாய்ஸே கிடையாதுன்னு அக்னி பகவானுக்கு. இப்படிதான் இருப்பாரு எல்லா இடத்துலயும். இப்படி இருக்காரு. இந்திரன் இந்த தேவர்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மிருத்யு, அவர் யம தர்மராஜா, அவர் ஒரு அசிஸ்டன்ட் இந்த மகாவிஷ்ணுக்கு. கரெக்டா யாருடைய பிராரப்த கர்மா முடியறதோ அவளை அன்னைக்கு போய் அவளை கொண்டு வந்துடணும். அவர் அவ்வளவுதான் யமதூதர்களை அம்சம். ஒரு நாள் கூட இது நடக்கவே, டெய்லி மக்கள் பிறப்பார்கள், தவிர்ப்பார்கள், இறப்பார்கள். இந்த வேலையே செய்து கொண்டே இருப்பாரு. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? எல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பயம்தான் சார் காரணம் இல்லையா அப்படின்ட்டாரு. எல்லாம் இந்த பயத்தினாலதான் நடக்கிறது. அவருடைய கட்டளையை யாரும் மீற முடியாது அப்படின்ற அர்த்தம்.
அப்புறம் துர்லபகா அப்படின்னாரு. துர்லபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராலையும் அடைய முடியாதவர் இல்லையா? துர்லபையா பக்தியா லப்யத்வா துர்லபகா. அவரை யாரும் பிடிக்க முடியாது. ஆனா ஒருத்தனையோ ஒருத்தர் இருக்கான், அவரை ஈஸியா பிடிச்சு தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு. யாரு? பக்தன் இல்லையா? அந்த பக்தனுக்கு மாத்திரம் அவர் அடிபணிவார். அவர் எப்பொழுது எவ்வளவோ பெரியவராக இருந்த போதிலும் திமிருனாலையும் அறிவுனாலையும் எல்லாம் அவரை பிடிக்க முடியாது. அந்த வினய பாவத்தோட பக்தியோட யார் இருக்கானோ அவனுக்கு அவர் சுலபமா இருக்கார், அவருக்கு சுலபரா இருக்கார். அதனால அவர் துர்லபமாக இருந்த போதிலும் இல்லையா, ஆனா ரொம்ப ஈஸியாக எளிதில் அறியக்கூடியவர் தான் அவர் அப்படின்ற அர்த்தம். துர்லபகா அப்படின்னு சொன்னாக்க வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் துர்னா பக்தியா லபியத்வாது துர்லபகா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார் இல்லையா? அவர்களுக்கு மாத்திரம் அவர் பண்ண துர்லபம் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட துர்லபா எனமஹா. அதுக்கப்புறம் 778வது நாமா துர்கமம் அப்படின்னா. துர்கமம் அப்படின்னாக்க துக்கேன கம்யத்தே நியாயத்தே இத்தியர்த்தா. கம்யத்தே அவகம்யத்தே. அவகம்யத்தேன்னா என்ன? நியாயத்தை அறிவது. எப்படி அறியணும்? ரொம்ப கஷ்டம் சார் அவரை அறிவது, ரொம்ப கட்டினம், ரொம்ப துக்கம். அவரை அடியறதுன்றது அவ்வளவு ஈஸி இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா புத்தகங்களையும் படிச்சு கிடிச்சு கொஞ்சம் புரியறதுக்கே நமக்கு எத்தனையோ வருஷங்கள் செலவிட வேண்டியிருக்கு. அவரை பற்றி அறிஞர் யாரும் அவரை பற்றி அறிந்தவன் சொல்ற கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யாரும் அவரை அறித்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்படி ரொம்ப துக்கேன கம்யத்தை துக்கேன நியாயத்தேன்னு அர்த்தம். சுலபத்தில் அறிய முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். எளிதில் அறிய முடியாதவர். துர்லப துர்கமோ துர்கா. துர்கா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இடையூர்கள் அப்படின்னு அர்த்தம். துராரினஹா தானவாதேஹா அப்படியா? அந்தராய பிரதிஹதைஹி துக்காது அவாப்பியதே இது துர்கஹா அப்படின்னா நாலா பக்கமும் விக்னங்கள் வந்து கொண்டே இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அவரை அந்த முன்னாடி என்ன சொன்னா துர்கமஹானால அதே அர்த்தம் தான் வருது இல்லையா? அதனால அதை என்ன பண்ணோம்? அவகம்யத்தேன்னு வச்சு நியாயத்தேன்னு பண்ணோம். இங்க சாதாரண அர்த்தத்தை எடுத்துங்க. துர்கா அப்படின்னு இருக்காள் இல்லையா? அப்படின்னா வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ரொம்ப அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த அந்த பாதையானது ஸ்பிரிச்சுவல் பாத்தானது வெரி டிஃபிகல்ட். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லையா? பண்ணாதான் நம்ம உலகம் போற போக்குல நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ல ஸ்பிரிச்சுவலா டைம் பண்றது அப்படின்றது வெரி டிஃபிகல்ட். துர்கமமாக இருக்கிற காரணத்தினால துர்கா அவருக்கு பேரு. துர்கா எனமஹ அப்படின்னு. துர்காயை அப்படின்னு சொல்லிட்டான்னா அம்பாளுக்கு போயிடும். அவளுக்கும் இதே பேரு இதான் இல்லையா? ஜாதவேத சேஷனவாம சோமு மராட்டி யதோ நிதஹா திவேதஹ சனப்பரிஷததி துர்கானி விஸ்வா. துர்கானி விஸ்வா நாவே வசிந்தும் துரிதாத்யக்னிஹி அப்படின்னு துர்கமமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அவருக்கும் துர்கான்னு பேரு. இவருக்கும் வெரி டிஃபிகல்ட் அட்டைன் இருக்கிறதுனாலதான் துர்கா அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட துர்கைக்கு நமஸ்காரம் அப்படின்னா. அப்புறம் துரதிக்கிரமஹா துர்லபஹா துர்கமஹா துர்கஹா புராவாசஹா. புராவாசஹா அப்படின்னா துக்கேன வாசியத்தே. புரா அரினஹா அப்படின்னா சத்ருக்கள். சத்ருக்கள் தானவர்கள் இல்லையா? தானவர்கள் இவர்களெல்லாம் இங்கே விட்டு அவர்களை எல்லாம் கொல்லுகிறார். கெட்டவர்களை கொல. அரிசூதனன் அப்படின்னு அவரை சொல்றான். மதுசூதனன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கெட்டவர்களை எல்லாம் கொல்லுகின்ற காரணத்தினால துராவாசகா அப்படின்னாரு. ரொம்ப சிரமத்தோட துக்கேன வாசியத்தே சித்தே யோகிபிகின்னு இன்னொரு அர்த்தம் பண்ணார். யோகிகளே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவரை யோகிகள் தியான கம்யமா இருக்காரு. யோகிகள்லாம் என்ன பண்றது? பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் யமோ நியமோ பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் தாரணா தியானம் சமாதி இப்படிப்பட்ட ஹடயோகம் பிராக்டிஸ்னால பண்ணிதான் அவரை அடைய முடியும் அப்படின்ற அர்த்தம். அதனால வெரி டிஃபிகல்ட். துக்கேன வாசி அவரை அடையிறது வெரி டிஃபிகல்ட். யோகிகளாலையும் அடைவதற்கு கஷ்டம் அப்படின்றதுனால அவருக்கு துராவ அதான் அப்படி கஷ்டமான அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்க துன்மார்க்கத்துல இருக்கக்கூடிய இப்படி யார் பிராக்டிஸ் பண்றானோ அவர்களுக்கு பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் இப்படி
கெட்ட எண்ணத்துல இருக்கக்கூடிய அரிகள்னாக்க சத்துருக்கள். இப்படி துஷ்ட அரிகளை கிணே அப்படின்னாக்க ஹதம் பண்ணிக்கின்ற காலத்தான் துராரிக்னா. கிருதக்னன் அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் கொலை பண்ணவன் அர்த்தம். கிருதஜன் அப்படின்னு சொன்னாக்க நல்ல செய்ய வேண்டிய காரியத்தை செய்தவன். கிணன் அப்படின்னு சொன்னாக்க கொலை பண்ணவன்ற அர்த்தம். துராரி இந்த கெட்ட காரியம் பண்ணக்கூடிய இந்த சத்ருக்களை கொல்கிறவர் அப்படின்ற அர்த்தத்துல துராரி நமஹா அப்படின்னு சொன்னார். இப்ப எப்படி இந்த நாமாவை பார்த்தோம். சமாவர்த்தோ அனிவிருத்தாத்மா துர்ஜயோ துரதிக்ரமஹா துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிஹா அப்படின்னு பார்த்தோம். இதோட 780 நாமாக்கள் முடிவடைந்தது. இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த கிளாஸுக்கு அனுப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.